நம்ம இன்னைக்கு வடை கூடவே பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிக்காதவங்க ஆட்களே இருக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் சமயத்தில் பிரசாதமாக பண்ணலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட சட்டன் ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது போல் நம்ம ஜவ்வரிசியை வறுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவு சேமியா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் ஜவ்வரிசி சேமியா ரெண்டும் ஒரே அளவு கூட எடுத்துக்கலாம். நான் ஜவ்வரிசி 1/2 கப்பு, அதுக்கப்புறமா சேமியா 1 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டும் சரிசமமாக கூட எடுத்து பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடையில் நீங்கள் ரோஸ்டட் சேமியா வாங்கினா கூட இது போல் நெய்யில் ஒரு டைம் நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு. அதோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகியிருக்கு. சேமியா கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதில் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன். கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சேமியா ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துருங்க. ஜவ்வரிசியை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேமியா முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சேமியா முழுமையாக வெந்துருச்சு. சேமியா சீக்கிரமாகவே வெந்துடும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதை குக்கரில் வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு சேமியா எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள். அது நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா சேமியா வெந்திருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடியே சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சேமியா ஜவ்வரிசி வேகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ஜவ்வரிசி சேமியா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். நான் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் விருப்பப்படலைன்னா சர்க்கரை மட்டும் சேர்க்க போகிறீங்கன்னா 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கண்டன்ஸ் மில்க் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணும்போது பாயாசம் ரொம்ப க்ரீமியாக நல்லா திக்காக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த சுவையில் இருக்கும். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கிஷ்மிஷ், இது ரெண்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கிஷ்மிஷ் வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கிஷ்மிஷ் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும்.
இப்போ வறுத்த முந்திரி திராட்சைலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாயாசத்தை சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை பிரசாதமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆசை இருந்ததுன்னா கூட சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நார்மலான கடலைப்பருப்பு இல்லை, பட்டாணி பருப்புன்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். அது வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு நார்மலான கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணி பருப்பு சேர்த்தோன்னா தான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுவை கிடைக்கும். பாருங்கள், பட்டாணி பருப்புக்கும் கடலைப்பருப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பட்டாணி பருப்பு வந்து ரொம்ப பாலிஷாக மினுமினுப்பாக இருக்கும். அதே போல் கடலைப்பருப்பு மினுமினுப்பு இல்லாமல் ரொம்ப மந்தமாக இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அளவுகள் சொல்லிடுறேன். 1 கப் அளவு பட்டாணி பருப்பு, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு. இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. பருப்பு நல்லா ஊற வச்சாதான் வடை நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே போல் பருப்பை 3லேருந்து 4 வட்டம் நல்லா அலசினாதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்ல சுவையான ஒரு வடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா அலசியாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. தண்ணி எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்குல்ல, இந்த அளவுக்கு நீங்கள் அலசி எடுத்துக்கிறணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ வடிகட்டி எல்லா பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 4-5 வரமிளகா, அடுத்தது 10-12 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். நான் வந்து அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பில் 1 கைப்பிடி பருப்பு மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நான் அரைக்காமல் முழு பருப்பாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சுவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி இலையோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம். நான் வந்து கொத்தமல்லி சேர்க்கலை. இது போல் நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், அதுக்காக. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்மளுடைய மாவு சூப்பராக தயாராகிருச்சு. இதிலிருந்து ஒரு சின்ன பகுதி உருண்டையை எடுத்துட்டு நல்லா கை வச்சு உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டிக்கிறணும். நம்ம கட்லட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் மீடியம் சூடாக இருக்கும்போது இந்த வடைகளை நம்ம பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மேல் பாகம் கரிஞ்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மாவு பச்சையாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுங்க. இப்போ வடைகள்லாம் தட்டி சேர்த்தாச்சு. இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்செடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா பொரிச்செடுக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் திருப்பி விடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடை கடையில் சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். வீட்டில் செஞ்சோன்னா சில டைம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வடை மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைக்கணும். வடை மாவில் தண்ணி சேர்த்தாலோ இல்லை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலோ வடை சுடும்போது ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை அது கூடவே பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.